ஒரு சில பேர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது இவ்வளோ ஹேர் இருக்கும், காலேஜ் ஃபைனல் இயர் வரும்போது முடியே இருக்காது. தண்ணி உப்பு தண்ணி. அப்போ தண்ணி நல்லா இருக்கா ஹாஸ்டல்ல அப்படின்றத முதல்ல கவனிக்க. ஆட்டோமேஷன் பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு பெரிய மிஷின்ஸ் இருக்கு, ஏஐ பேஸ் பண்ணி தான் இந்த மிஷின் ஒர்க் ஆகுது, அதை ஒர்க் பண்ணி காமிக்க சொல்லுங்க. கேட்டால் ப்ரோக்ராமிங் பண்ணல, ஸ்டாஃப் வந்து வெளியே போயிட்டாங்க, ரொம்ப ஆசைப்பட்டு நல்ல மார்க் எடுத்து சேர்ந்துருவாங்க, சீட்டு கிடச்சிருக்கும். ஆனால் அந்த காலேஜுக்குள்ளே போகும்போது தான் ஃபீஸ் வந்து 2 லட்சம், ஃபீஸ் வந்து 3 லட்சம் சொல்லும்போது அந்த ஸ்டூடெண்டால அந்த ஃபீஸ் பே பண்ண முடியும். இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது காலேஜ் கோடு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே பேரில் நிறைய காலேஜஸ் இருக்கு. நல்ல காலேஜுக்கும் ஒரே பேர் இருக்கும், ரொம்ப மோசமான காலேஜுக்கும் அதே பேர் இருக்கும். ஆனால் காலேஜ் கோடு வேற மாதிரி. ஆசைப்பட்டு போவோம், ஆனால் நம்ம எதிர்பார்த்ததுக்கு அப்படி ஆப்போசிட்டாக தான் கல்லூரிகளில் நடக்கும். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். அதனால காலேஜில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவில் இருக்கிறோம். நம்ம 12th எக்ஸாமை முடிச்சுட்டு நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய கல்லூரி தான். அந்த கல்லூரியை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? அது இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஒரு காலேஜை நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம், அதை பற்றின வீடியோ தான் இந்த இதில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அந்த அளவுக்கு டேட்டாஸ் வந்து இந்த பேக்ரவுண்டில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய இன்னொரு முக்கியமான டிசிஷன் நீங்கள் 12th அப்புறம் எடுக்கக்கூடிய அந்த கல்லூரி தான். அதனால் கல்லூரியை ப்ராப்பராக சூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுடைய லைஃப் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த காலேஜ் ரைட் சொல்லும்போது the college legal status and reputation, இது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். காலேஜ் வந்து எப்படி இருக்கு, அதனுடைய ரெப்யூட்டேஷன் எப்படி இருக்கு, ப்ரீவியஸ் இயர் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அகாடமிக் ரிலேட்டட் ஆகட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், அது எல்லாம் எப்படி இருக்குன்றத முதல்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இன்னொருத்தங்க சொல்லி அதை வச்சு நம்ம காலேஜை சூஸ் பண்ணோம்னா அது உண்மையா இருக்கலாம் இல்லை பொய்யாவும் இருக்கலாம். அதனால காலேஜுடைய ஒரு 5 இயர்ஸ் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத நீங்க இறங்கி தேடி பார்க்கணும். செக் ஃபார் காலேஜ் கோட் அண்ட் அஃபிலியேஷன். ஸோ நம்ம இப்போ வந்து குறிப்பாக இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது காலேஜ் கோடு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே பேரில் நிறைய காலேஜஸ் இருக்கு. நல்ல காலேஜுக்கும் ஒரே பேர் இருக்கும், ரொம்ப மோசமான காலேஜுக்கும் அதே பேர் இருக்கும், ஆனால் காலேஜ் கோடு வேற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த காலேஜ் கோடு. ஒரு 4 டிஜிட் இல்லை 5 டிஜிட் நம்பர் இருக்கும். அடுத்து அஃபிலியேஷன்ஸ் இருக்கா? அஃபிலியேஷன் சொல்லும்போது NIRF இருக்கும், NAC இருக்கும், இந்த மாதிரி அஃபிலியேஷன்ஸ் இருக்கு. அப்புறம் NBA அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாம் ஒவ்வொரு அஃபிலியேஷன்ஸ் வந்து காலேஜஸ் வந்து வாங்குவாங்க. இது வந்து NIRF ரேங்கிங் வந்து நம்ம கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. அவங்க அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா தான் அந்த NIRF ரேங்கிங்குள்ளே நம்ம போவோம் இல்லையா? ஸோ அஃபிலியேஷன்ஸ் அந்த காலேஜில் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். அடுத்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த காலேஜ் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு 5 இயர்ஸ் காலேஜ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் சார், லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த காலேஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ அந்த காலேஜ் ஒரு 10 இயர்ஸ் அபவ் இருந்ததுன்னா அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு we can say இந்த காலேஜ் வந்து ரொம்ப நல்ல கல்லூரி அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் ப்ரொவைடட், அதாவது நம்ம ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சீனியர்ஸ் கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னாவே அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். நாலாவது செக் த காலேஜ் இஸ் ப்ரொவைடிங் த கோர்ஸ் யூ வாண்டட் டு பர்சியூ.
இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடிய தவறுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு ஏ அப்படின்ற ஒரு கல்லூரியை நம்ம சூஸ் பண்ணியிருப்போம், நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருப்போம். அந்த கல்லூரிகளில் நம்ம எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட் இருக்காது. அதனால வந்து நீங்க மோசமான கல்லூரிகளில் நீங்க விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை சேரலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய தவறு. நல்ல கல்லூரிகளில் உங்களுக்கு கிடைச்ச டிபார்ட்மெண்ட் போறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். செக் த பிரான்ச்சஸ் ஆஃப் காலேஜ். காலேஜில் எதனா பிரான்ச்சஸ் இருக்கா, இல்ல டிபார்ட்மெண்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கணும். லொகேஷன் குறிப்பா இது ரொம்ப முக்கியமானது. இப்போல்லாம் இன்ஜினியரிங்னா நம்ம நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். 5 மணிக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, பஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மீம் 6 மணிக்கு இருக்கும், 5:30 மணிக்கு. அந்த மாதிரி நீங்க டிராவல் டைமே வந்து ஒரு 3 ஹவர்ஸோ இல்ல 2 ஹவர்ஸோ அப் அண்ட் டவுன் ஆச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. அதனால லொகேஷன் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத சரியா பார்த்துக்கோங்க. எனக்கு அப் டவுன் சேர்ந்து எனக்கு 4 ஹவர்ஸ் கிட்ட டிராவல் ஆகும்னா தயவு செஞ்சு அது நல்ல கல்லூரியா இருந்ததுன்னா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது பெஸ்ட். அது பெஸ்ட். நீங்க நான் அம்மாவை பிரிஞ்சு இருக்க மாட்டேன், அப்பாவை பிரிஞ்சு இருக்க மாட்டேன், நான் டெய்லி அப் அண்ட் டவுன் டிராவல் பண்ணுவேன்னா முதல் வருஷம் நல்லா இருக்கும். ஆனா போக 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 உங்களால மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ லொகேஷன் ரொம்ப முக்கியமானதை நம்ம பார்க்குறோம். அடுத்து டீச்சிங். இதுதாங்க கல்லூரிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். டீச்சிங். எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா, ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்களா, பேப்பர்ஸ் எதனா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, ரிசர்ச் பேப்பர்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் நல்லா ஆராயணும். சொல்லுவாங்க ஒரு சில கல்லூரிகளில் எங்கள் ஸ்டாஃப் ஒரு பாதி பேர் பிஹெச்டி தான், பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி இருக்காங்களான்றதை பாருங்க. ஏன்னா நிறைய கல்லூரிகளில் வந்து ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டாஃபும் இருக்காங்க. நான் ஃப்ரெஷரை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் அந்த ஃப்ரெஷர் போகிற இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் இருக்காங்களான்றதை நம்ம கவனிச்சுக்கணும். குவாலிட்டி, எந்த மாதிரி குவாலிட்டி டீச்சிங் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு டீச்சிங் இருந்தால் தான் உங்களால் காலேஜில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், நாலேஜ் கெயின் பண்ண முடியும். இல்லைன்னா கஷ்டம். அட்வான்ஸ்டு லேர்னிங் அண்ட் கிரெடென்ஷியல். ஸோ நமக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அப்டேட்டட் லாங்குவேஜஸ் எதுனா சொல்லி தர்றாங்களா. இப்போலாம் லாங்குவேஜ் இன் த சென்ஸ் நம்ம பேசுறது ஜாப்பனீஸ், ஜெர்மன் தான் இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து நல்ல பூமிங்காக இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ்னு சொல்லலாம். ப்ரோக்ராமிங் சைடு லாங்குவேஜஸும் நான் பேசுகிறேன், இந்த லாங்குவேஜஸும் பேசுகிறேன். இந்த மாதிரி ஜெர்மன் அப்புறம் வந்து ஜாப்பனீஸ். ஸோ இது சொல்லித்தர இடம் அந்த காலேஜில் இருக்கான்றதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. கேம்பஸை விசிட் பண்ணுங்க. கம்பல்சரி நீங்கள் இந்த காலேஜ் தான் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கல்லூரியை விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. என் ஃப்ரெண்டு சொன்னா சார் செம்மையா இருக்க காலேஜ், அது அவனோட வியூ உனக்கு அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டேன்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ நம்ம ஒரு படம் பார்ப்போம், அந்த படம் நமக்கு பிடிச்சிருக்கும், நம்ம ஃப்ரெண்டுக்கு அது பிடிச்சிருக்காது. நமக்கு ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருக்கும், அது நம்ம ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்காது. அது அவங்களுடைய கண்ணோட்டம். அதனால நீங்க டைரக்டா காலேஜுக்குள்ள போயிட்டு காலேஜ் எப்படி இருக்குன்றது விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணும்போது என்னெல்லாம் செக் பண்ணணும்? செக் ஃபார் லேப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போலாம் ஒரு சில கல்லூரிகளில் போனீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இப்போ எல்லா இடத்துலையுமே ஆட்டோமேஷன், ஏஐ ஆட்டோமேஷன் பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு பெரிய மிஷின்ஸ் இருக்குது, ஏஐ பேஸ் பண்ணி தான் இந்த மிஷின் ஒர்க் ஆகுது, அதை ஒர்க் பண்ணி காமிக்க சொல்லுங்கள். கேட்டால் ப்ரோக்ராமிங் பண்ணல, ஸ்டாஃப் வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு தான் நிறைய சொல்லுவாங்க. ஸோ லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்களான்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரெக்வயர்டு திங் இருக்கா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். டாக் டு கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம் கண்ணா, ரொம்ப முக்கியம். இப்போ கரண்டா பர்சீவ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காலேஜ் எப்படி இருக்கு, லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, நல்லா சொல்லி தராங்களான்றத இப்போ கரண்டா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டாவே விவரம் பக்காவா சொல்லிடுவாங்க. கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட
ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ். ஒரு சில கல்லூரிகள்லாம் ஃபுட்டு வேற லெவல்ல இருக்கும், ஹாஸ்டல் செம்மையா இருக்கும். அந்த மாதிரி ஹாஸ்டல் எப்படி இருக்கு, ஃபுட் எப்படி இருக்கு, குறிப்பா குடிக்கிற தண்ணி எப்படி இருக்குன்றதை நீங்க கவனிச்சுக்கோங்க. ஒரு சில பேர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது இவ்வளோ ஹேர் இருக்கும், காலேஜ் ஃபைனல் இயர் வரும்போது முடியே இருக்காது. தண்ணி உப்பு தண்ணி. அப்போ தண்ணி நல்லா இருக்கா ஹாஸ்டல்ல அப்படின்றத முதல்ல கவனிக்கணும். அங்க கொடுக்கக்கூடிய சப்ளை பண்ணக்கூடிய உணவுகள் நல்லா இருக்கா அதையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த காலேஜ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கல்லூரிக்கு. அதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி மட்டும் ஒரு கல்லூரியை நம்ம வந்து தரம் பிரிக்க முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கல்லூரிகளுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றதை நீங்க பாருங்க. அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் லேக் ஆகிட்டு இந்த காலேஜை விட்டுறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎன்ஏல அப்ளை பண்ணி இல்லை எதனா ஒரு கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி அந்த காலேஜில் ரொம்ப ஆசைப்பட்டு நல்ல மார்க் எடுத்து சேர்ந்துருவாங்க, சீட்டு கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த காலேஜுக்குள்ளே போகும்போது தான் ஃபீஸ் வந்து 2 லட்சம், ஃபீஸ் வந்து 3 லட்சம் சொல்லும்போது அந்த ஸ்டூடெண்ட்டால் அந்த ஃபீஸ் பே பண்ண முடியாமல் அந்த சீட்டு வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்றது முழு விவரம் மற்றவங்க கிட்ட கேட்கறத தாண்டி நீங்க நேரடியா உங்களுடைய பேரண்ட்டை கூப்பிட்டு போயிட்டு கேளுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன அப்படின்றது தெளிவா கேட்டீங்கன்னாவே நமக்கு புரிஞ்சிடும். டிஸ்கஸ் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் செக் ஃபார் த ஸ்காலர்ஷிப்ஸ். இது ரொம்ப முக்கியம். எல்லா கல்லூரிகள்லையும் இதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்காலர்ஷிப் எல்லா கல்லூரிகள்லையும் இருக்கும். ஆனா ஒரு சில கல்லூரிகள்ல அவங்களே அடிச்சுப்பாங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. Download the brochure from online and during the campus compare with the brochure with the campus manager. கம்பேர் பண்ணுங்க, ப்ரௌச்சரை வச்சு கம்பேர் பண்ணுங்க. ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணுங்க, அதே மாதிரி காலேஜில் போயிட்டு நேரடியாக வாங்குங்க. கம்பேர் த ப்ரௌச்சர். while finalizing break down the total fees. இல்லையா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து எனக்கு வந்து 2 லட்சம் ரூபாய், 4 வருஷத்துக்கு எனக்கு 8 லட்சம் ரூபாய், ரொம்ப அதிகம். அதுக்கேற்ற மாதிரி காலேஜை சூஸ் பண்ணோம் இல்லையா? நல்ல கல்லூரிகளில் சூஸ் பண்ணி நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைச்சதுன்னா உங்கள் வீட்டில் செலவு பண்ணதுக்கான அர்த்தம் இருக்கும். ஆமாம் தானே? ஸோ நல்ல காலேஜை சூஸ் பண்ணுங்க. அடுத்து பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ். இந்த பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்கள் காலேஜுக்குள்ளே போனதும் பெரிய பெரிய பேனர் என்ட்ரன்ஸ்லேயே அடித்து வச்சுருப்பாங்க. சிரிக்காதீங்க, உண்மை. பெரிய பெரிய காலேஜில் நீங்கள் போனீங்கன்னாவே என்ட்ரன்ஸில் பெரிய பேனர் அடித்து வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் 40 lakh 50 lakh, மினிமமாக வந்து ஒரு 10 lakh above 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 5 lakh above வந்து 40 to 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையான டேட்டாவான்றது நமக்கு தெரியாது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் மட்டும்தான் அது தெரியும். ஸோ பிளேஸ்மெண்ட்டு ஒரு காலேஜில் ரொம்ப முக்கியம். ஸ்டாஃப் ரொம்ப முக்கியம், பிளேஸ்மெண்ட் அதை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா 10 லட்சம் 20 லட்சம் நம்ம செலவு பண்ணி பிளேஸ்மெண்ட்டே இல்லைன்னா நம்ம படிச்ச அங்கே பிரயோஜனமே இல்லை. ஸோ பிளேஸ்மெண்ட்டை நல்லா செக் பண்ணுங்க. டிஸ்கஸ் த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைடட் டு த பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட நீங்க கேளுங்க, எவ்வளோ கல்லூரிகள் எந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்மளை வந்து விசிட் பண்ண வர்றாங்க, எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றத விவரமா கேளுங்க. ஆஸ்க் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் த டீடைல்ஸ். இது ரொம்ப முக்கியம். நம்ம முன்னாடியே பேசினது தான். கெட் த டீடைல்ஸ் லைக் மேக்ஸிமம் பேக்கேஜ். நான் சொன்னாலே இப்போ மேக்ஸிமம் பேக்கேஜ் எவ்வளோ அண்ட் டாப் கம்பெனிஸ் என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கோம், எந்த இதெல்லாம் நமக்கு வந்து டைப் பண்ணி வச்சிருக்காங்க காலேஜில் அப்படின்றது நீங்கள் விவரமாக கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு சர்டின் பீப்புள்ஸை வந்து எடுப்பாங்க. நம்பர் ஆஃப் அவங்க ஒரு நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுப்பாங்க. ஸோ டாப் கம்பெனிஸ் கூட டைப் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா? இது எல்லாம் தாண்டி, இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் தாண்டி நமக்கு கேம்பஸ் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. கம்யூனிட்டி. செக் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த காலேஜ். ஒரு கல்லூரியோடைய ரூல்ஸ் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கணும்.
நமக்கு இது ரொம்ப பிடிச்ச கல்லூரி, ஆசைப்பட்டு போவோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்ததுக்கு அப்படி ஆப்போசிட்டாக தான் கல்லூரிகளில் நடக்கும். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். அதனால் காலேஜில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத முதல்ல கவனிச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கா அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு காலேஜில் படிக்கிறோம் அப்படின்னா லீஷர் டைம் அப்படின்றது நமக்கு தேவை. நம்ம பாடி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு லீஷர் டைம் கம்பல்சரி தேவை. நம்மளுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும். அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், டான்ஸ், மியூசிக், கேமரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான்றத பார்த்துக்கோங்க. ஃபோட்டோகிராஃபிலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் ஸ்போர்ட்ஸ். அதுக்கப்புறம் செக் த அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜஸ். லிங்க்டின்னை பாருங்க, இன்ஸ்டாகிராம் பாருங்க, ஃபேஸ்புக் பாருங்க, யூடியூப் சேனல் இருந்தால் அதை பாருங்க. அந்த இடத்துல எல்லாம் காலேஜ் எப்படி போர்ட்ரே பண்ணீங்க. ஒரு சில இடத்துல வந்து பொய்யா போர்ட்ரே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் சம் ஐடியா. சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிடுங்க. இனிமேல் நம்ம நிறைய வீடியோஸை வந்து ரெகுலராக பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் with a smile.